அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கோலம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இது என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க தான் போட்டாங்க. கோலம் போடணும்னு தான் சொன்னேன் பசங்கள்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே ஆண்டி நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க. 1/2 வந்து எனக்கு சேவ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து சஷ்டிங்கிறதுனால யாருக்கு வந்து உகந்த நாள் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு தான் உகந்த நாள். அதனால் முருகப்பெருமானை வந்து வழிபடுறதுக்காக இன்றைக்கி சஷ்டி விரதம் இருந்தாச்சு. காலையிலையும் லஞ்சும் வந்து கொஞ்சம் என்னென்னா நான்வெஜ் எடுக்காமல் வெஜிடபிள்லே போயாச்சு. என்னென்னா இன்றைக்கி வந்து நமக்கு நார்மல் லைஃப்பை விட ரொட்டீன் லைஃப்பை விட நமக்கு வந்து எல்லாமே டிலே ஆகும். ஏன் டிலே ஆகும் அப்படின்னா பசங்களுக்கு லீவு. பசங்களுக்கு ஸ்கூல் இருந்துன்னா நம்முடைய ரொட்டீன் லைஃபு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். லீவுனாலே நம்முடைய ரொட்டீன் லைஃப் எல்லாமே டிலே ஆகி தான் போயிட்டுருக்கும். நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டதே வந்து ஈவினிங் தான் நான் சாமி கும்பிட்டு கந்த சஷ்டி கவசமும் வந்து பாடிட்டு சாமிக்கு வந்து வீட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஃப்ரூட்ஸையும் வச்சு நான் வந்து வணங்கியாச்சு. எந்த ஒரு கடவுளையுமே நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னா நம்பிக்கைங்கிற ஒன்று இருந்தால் போதும். அதுக்குள்ள பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து எப்போவுமே வந்து எல்லா கடவுளையுமே வணங்குறது உண்டு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு முருகப்பெருமான் மேலே கொஞ்சம் பற்று அதிகம். ஏன்னா முன்னாடியே வந்து முருகப்பெருமான் மேலே அதிகமான பற்று உண்டு. ஆனால் வந்து எனக்கு வந்து நிறைய நாளாக வந்து என்னுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறாமல் வந்து இருந்தது. நான் சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வேண்டுதல் வந்து முடிஞ்சது. இன்னும் ஒரு வேண்டுதல் இருக்குது. அதுவும் வந்து முருகப்பெருமான் முழுமையாக முடித்து தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து என்னுடைய லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. இன்றைக்கி சஷ்டிங்கிறதுக்கு வந்து வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருக்கிறத வச்சு சிம்பிளாக வந்து நான் வந்து சாமி கும்பிட்டு வந்து முடிச்சாச்சு. காலையிலே வந்து ரொட்டீன் லைஃப் லேட்டாக வந்து போனதுனால கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகிடுச்சு. கந்த சஷ்டி கவசம் வந்து பாடிட்டு இனிதே வந்து என்னுடைய பொழுது வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கிறிஸ்மஸுங்கிறதுனால பசங்க வந்து நான்வெஜ் ரொம்பவே வந்து விரும்புவாங்க. அவங்க வந்து அம்மா அன்னைக்கு நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து சொன்னதுனால நான்வெஜ் எடுத்ததும் பசங்க வந்து பிரியாணி தான் வந்து கேட்டாங்க. எடுத்து வீட்டில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நைட்டு தான் வந்து நான் பிரியாணி வந்து பண்ணது. மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் வந்து சிம்பிளாகவே பசங்களுக்கு வந்து வெஜிடபிள் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். பசங்களை வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1/2 kg மட்டன் பிரியாணி நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1/2 kg மட்டன் பிரியாணிக்கு வந்து முதல்ல வந்து ஒரு இஞ்சி பூண்டு 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு இந்த ரெண்டையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரை ஆக விடணும். அது வந்து தனி வச்சு ட்ரையாக விட்டுட்டு தனியாக அப்படியே வச்சிடணும். இப்போ மட்டனை வந்து ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து மட்டனை எடுத்து அதில் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூளும், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 4 ஸ்பூன் வந்து தயிர், ஒரு பாதி லெமன், தேவையான அளவு உப்பு வந்து ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து பிரியாணி வைக்கும்போது அதிலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து தனியாக வச்சிடணும். ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடணும். ஏன்னா இந்த மட்டனில் மசாலா எல்லாமே வந்து நல்லா ஊறினா தான் அந்த பிரியாணி வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மட்டனை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 1/2 hour வந்து ஊற விட்டுறணும். இனி வந்து ஒரு கடாயோ இல்லைனா ஒரு குக்கரோ நம்ம எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து 75 ml வந்து ஆயில் வந்து எடுத்துருக்கணும். ஆயில் வந்து சூடானதுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஜாதிப்பூ, மூக்குத்தி மொத்து எல்லாம் போட்டு நம்ம என்ன செய்யணும், அது கூட தாளிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ இது கூட வந்து வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் வந்து சின்னதாக வந்து நீட்டாக கட் பண்ணி மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து நம்ம வந்து இந்த எண்ணெய் கூட போட்டு நல்லா வதக்கணும்.
இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கணும், அது வந்து ப்ரௌனிஷ் கலர் வரணும். ஸோ வெங்காயத்தை வந்து வதங்கட்டும் அப்படின்னு இன்றைக்கி வந்து 1/2 kg மட்டனுக்கு வந்து நம்ம வந்து 400 கிராம் ரைஸ் எடுத்தோம்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மட்டனுக்கும் இந்த ரைஸ் கம்மியாகும்போது நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்து அரிசியை வந்து நம்ம ஊற வச்சிடணும். இப்போ என்னென்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு நம்ம வந்து ட்ரை ஆகி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு, அந்த பூண்டு எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம்னா சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டை வந்து கீழே வந்து நமக்கு அடி பிடிக்கும். அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது கூட வந்து ஒரு இப்போ 1/2 kg மட்டனால் நமக்கு வந்து 1/4 கட்டு போதும். கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்து புதினா இலையும் ஒரு கைப்பிடி வந்து மல்லி இலையும் போட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கணும். இது கூடவே காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். வெங்காயத்தை போடும்போதே நம்ம வந்து அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட 3 இப்போ வந்து வெங்காயம் நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும், தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். நான் 3 தக்காளியை நீட்டாக கட் பண்ணி இது கூட மல்லியிலையும் புதினாவும் வதங்கினதும் சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து 1 கப்பு கட்டியான தயிர் வந்து எடுத்துக்கணும். எடுத்து நல்லா வந்து இது கூட எடுத்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் வந்து இந்த தயிரை வந்து சேர்த்துக்கணும். இந்த கட்டியான தயிரை வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற மட்டனை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்து வந்து நம்ம ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா தண்ணி வந்து நம்ம அப்புறம் சேர்க்கணும். அதனால் இந்த மசாலாவை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம விட்டுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து விட்டு மட்டனை நல்லா வேக விடணும். மட்டன் நல்லா வெந்தால் தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 கிளாஸ் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 விசில் வர்றதுக்கு வந்து நம்ம குக்கரில் வந்து மூடி வச்சிடலாம். மசாலாவை பார்த்தாலே நமக்கு வந்து சாப்பிடணும்னு போல தான் தோணுது. ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது மட்டன் வெந்தாச்சு. நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். விசில் விட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து அரிசி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணோமோ அந்த பாத்திரத்துக்கு வந்து நம்ம வந்து 1.5 கப் இப்போ வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 கப் ரைஸ் எடுத்துருக்கோம்னா அந்த கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். உப்பு போடும்போது கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும், ஏன்னா அந்த ரைஸுக்கும் சேர்த்து தான் நம்ம உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு கரிக்கணும் நமக்கு வந்து அந்த செக் பண்ணும்போது. இது கூட கொஞ்சம் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கணும். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 kg மட்டன்னால மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம கம்மியாகவே வந்து சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ வந்து முந்திரி நமக்கு தேவையான, இது ஆப்ஷனல் தான், அந்த முந்திரியும் திராட்சையும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த சாப்பிடும்போது அந்த திராட்சையினுடைய இனிப்பு வந்து எனக்கு அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கிறதுனால நான் வந்து அதை எப்போவுமே வந்து முந்திரியும் திராட்சையும் சேர்ப்பேன். அது கூட 1 ஸ்பூன் வந்து நெய்யும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நெய் வந்து சேர்க்கும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிறது மாதிரி போட்டால் தான் அந்த சாப்பாடில் வந்து நமக்கு கரெக்டான அளவு வந்து நமக்கு கிடைக்கும் உப்பு. இனி இது கூட ஒரு 1/2 லெமன், என்னென்னா 1/2 லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும். விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்ச அரிசியை வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து நம்ம இது கூட சேர்க்கணும். பிரியாணி வந்து இப்போ வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு மூடி போட்டு தான் நான் வந்து வைக்கிறது. அப்படியே வந்து குக்கர் மூடியில் வந்து வைக்கிறது இல்லை, ஒரு தட்டு போட்டு அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய தோசைக்கல்லில் வந்து கொட்டாங்குச்சி வச்சு அந்த கொட்டாங்குச்சியில் வந்து தான் தம்மு போடுறது.
இப்போ கொட்டாங்குச்சி சூடாக தான் இருக்குது. இந்த நெருப்பு எடுத்து நான் அதில் வச்சேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த நெருப்பு ஃபுல்லுமே வந்து அதில் பற்றிக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த கொட்டாங்குச்சி எரியிறது வரைக்கும் நம்ம வந்து இதை தம்மில் வச்சுக்கணும். தம்மில் போடும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். இது கொட்டாங்குச்சி எரிஞ்சு முடிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே அந்த ஹீட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேஸ்டான பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். கொட்டாங்குச்சி எரிஞ்சு முடிஞ்சதுமே வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணமான சுவையான பிரியாணி வந்து நமக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. டேஸ்ட்